மந்தரா கூனி உங்களுக்கு தெரியும், அவள் தானே கலக்கினது. கைகேயினுடைய மனசை கலக்கி அவள் வேணும்னு 2 வாரம் கேட்க வச்சு எல்லாம் பண்ணி தவறுகள் அத்தனைக்கும் காரணம் கூனி. அந்த கூனிக்கு என்ன இப்ப ராமன் பேர்ல கோபம்? எல்லாரும் அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும் ராமன் 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 சொல்லிட்டு இருக்கிறச்சே, கூனிக்கு மட்டும் ராமனை ஏன் கண்டா பிடிக்கலன்னால் என்னமோ ஒண்ணு சின்ன வயசுலேருந்து அவ மனசை அரிச்சுட்டு இருக்கு. ராமனுக்கு வயசு 6. அப்பவே கூனியின் இடத்துல ஒரு வீண் விளையாட்டு பண்ணிட்டார். கூனிங்கிறதுனால அவளுக்கு பின்னாடி கூன் இருக்கும், முதுகு கூன் போட்டிருப்போம். ராமன் கையில வில்ல எடுத்து போறான், அம்ப வச்சுட்டு ஒரு உண்டைய மண்ணுருண்டைய அந்த அம்புக்கு கடைசியில வச்சு அவ கூனை நோக்கி எய்வாராம். அது போய் கூன்ல படுமா, அந்த கூன் உள்ள ஒடுங்குமா, அந்த கூன் தானே வெளியில வருமா. இதை பார்த்து சிரிப்பாராம். இதுதான் ராமன் பண்ண ஒரே விளையாட்டு. இதை தவிர எதுவும் அவர் பண்ணதாவே சரித்திரமே இல்லை. அதனாலதான் கூனே சிதைய உண்டவில் நேரத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு ஆழ்வார் பாஷர். கூன் சிதையும்படிக்கு உண்டவில்ல வைத்து தெரித்தாய். ஆனா இப்பதான் நீங்க நன்னா கேட்கணும், சுவையான செய்தி. ஆனா இதை விட்டுட்டீள் அப்புறம் என்னதுன்னே புரியாது. கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, கோவிந்தனே நீ தானே கூனி கூன் நிமிர்த்தாய்னு பாசுறோம். கோவிந்தனேவா? ராமன்னா கோவிந்தன்னு சொல்லுவோமா? கண்ணன்னா கோவிந்தன். ஆனா பாட்டுல கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு தான் இருக்கு. அப்ப இந்த விளையாட்டை பண்ணது கண்ணனா, விளையாட்டை பண்ணது ராமனா? ராமன் தான் பண்ணியிருக்கார். அப்படிதான் பாசுரத்துல இருக்கணும். ஆனா ஏன் கோவிந்தான்னு வருதுன்னால் பாட்டை பாடிண்டே வந்த ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. இதை போல ஒரு வேடிக்கையான விளையாட்டெல்லாம் கண்ணன் பண்ணுவாரா ராமன் பண்ணுவாரான்னு யோசிச்சு பார்க்கிறார். ராமன் பண்ணுவாருங்கிறத அவர் மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறது. அதனால பாட்டை நன்னா பாடின்னு வந்தவர் பண்ணது ராமனாவே இருக்கட்டும், ஏற்கனவே 108 பண்ணி கண்ணன் பேரை வாங்கிட்டு இருக்கார், அதோட 109வது அவர் தலையிலே வை. இவர்கிட்ட 1 கூட இல்லை, அதனால இவர் தலையில 1 ஏத்தினா கூட இவர் மாட்டேன்னு வரும். அவர்கிட்ட ஏற்கனவே 100 இருக்கே. நான் யாரோ ஒரு காரியமா சொல்லிட்டு இருப்பா. சிலர் ஊர்காரியம் பண்றதுல ரொம்ப புலிகளா இருப்பா. வீட்டுக்காரியம் பண்றாலோ இல்லையோ ஊருக்கு ரொம்ப உதவுவா. அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலே அவர் கடகண்ணிக்கு போறேன்னு சொன்ன உடனே பக்கத்து வீடு அண்டை வீடு அசல் வீடு எல்லாரும் கையில ஒரு பைய கொடுத்துருவா. எனக்கு வேண்டி இது வாங்கிட்டு வா. அவர் எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிறார். நம்ம ஏன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீரேன்னு? ஆமா 4 வீட்டுக்காரன் கொடுத்தாச்சு, இனிமே 5ஆவது வீட்டுக்காரன் கொடுத்தா மட்டும் என்ன? இதே மாட்டேன்னு சொல்றவா ஒருத்தருக்கும் உதவிக்கு வரவே மாட்டா. அத போல ராமன் எந்த விளையாட்டும் பண்ணதே இல்லை, அதனால இந்த பேரும் வாங்கிக்கல. இதுக்கு பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் எழுதிருந்தார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், ராமானுஜருடைய சீடர். அவர் ஒண்ணு சொல்லுவாராம், எதனால தெரியுமா ஆழ்வார் இப்படி பண்ணிவிட்டார்? போம் பழியெல்லாம் அமணன் தலையோடே போம் இப்படின்னு வியாக்கியானத்தில் இருக்கு. இது ஒரு வேடிக்கையான கதை. என்னன்னு சொல்றேன், பொதுவா இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்காது, வேடிக்கை பண்ண மாட்டா, சிரிப்பு மூட்டவே மாட்டார்கள். இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கு, பண்ண தப்பெல்லாம் ராமன், ஆனா பழி யாருதல்ல போச்சு. இதுதான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். பண்ணது ராமன், ஆனா பழிய வாழ்ந்தது கண்ணன். எதே போலவெனில் ஆரோ ஒருத்தான் கண்ணக்கோல் வச்சு திருடுறதுக்கு திருட வந்தான், வச்சான். ஆனா அந்த சுவர் ஈரமா இருந்தது. ஈரச்சுவர்ல கண்ணக்கோல் வச்சு அது இடிஞ்சு விழுந்துருத்து. இடிஞ்சு அவன் தலையிலேயே விழுந்து திருடனுக்கு பிராணம் படுத்து. திருடனுக்கு பிராணம் போனா அவன் திருடான், அப்ப பிராணம் போனா போக வேண்டியதானே. அவனுடைய தர்மபத்தினி வந்து நேர அரசனிடத்துல போய் பெரிய புகார், அது எப்படி என்னுடைய கணவனுக்கு பிராணம் போலாம், பழக்கூடாது, நீ கூட்டு விசாரினார். யார சொல்லியிருக்கோம் தான், கணவன் பேர்ல தப்புன்னு இவன் சொல்றதை விட்டுட்டு போய் கொத்தனாரை கொண்டு வாங்கினான். அவன் தானே ஈரச்சவர் கட்டிட்டான், அதனால போய் கொத்தனார் அழைச்சின்னு வந்தா, நீ எதுக்கா ஈரச்சவர் கட்டினே? அவன் சொன்ன, என்ன கேட்க கூடாது, திட்டப்படி சித்தாள் தான் தண்ணீர் கலந்து கொடுப்போம், இன்னைக்கு அவ அதிக தண்ணீர் கலந்துட்டா, அதனால நீ சித்தாளை கூட்டு கேளுன்னா அரசன் சித்தாளை கொண்டு வர சொன்னான். அவளும் வந்தா, நீ ஏன் ஜாஸ்தி கொட்டினேன்னா, எனக்கு நித்தியம் கொடுக்குற குடத்தை விட இன்னைக்கு கொடுக்குற குடம் பெருசா இருந்தது, அதனால ஜலம் அதிகம் பிடிச்சது, அதனால நான் கலவையில ஜாஸ்தி ஜலம் போட்டேன், குடம் பண்ண கொயவனை கேளுன்னுட்டாவும். சரின்னு கொயவனை கூப்பிடுனான். கொயன் வந்து ஏன் குடத்தை பெருசா பண்ணேன்னா, இல்ல வாசல் வழியா ஒரு பெண்மணி போயிட்டே இருந்தா, அவன் ஏன் இந்த வழியா போறான்னு பார்த்துட்டே குடத்தை பிடிச்சேன்னா குடம் பெருசா படுத்து, அதனாலதான் பண்ணேன், அந்த பெண்ணை கூண்டு வாங்கினான். அவளை வந்து நீயே அந்த வழியா போனேன்னு அரசன் கேட்டான். இல்ல வண்ணானிடத்துல துவைக்கிறதுக்கு என் புடவைய கொடுத்திருந்தேன், அவன் இன்னைக்கார்த்தால உடுத்தின் போறதுக்கு 8:30 மணிக்கு தரேன்னு சொன்னா 9:30 ஆச்சு, தரவே இல்லை, என்னன்னு பாப்பமேங்கிறதுக்காக போனேன், அதனாலதான் அந்த பக்கமா போனேன்னா. சரி சரி வண்ணானை கொண்டு வாங்க. வண்ணான் வந்தார். வண்ணானே, நீ ஏன் 8:30க்கு கொடுக்கலேனால், அதை ஏன் கேட்கிற அரசனே, நானும் துவைச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் போனேன், நான் 6:45க்கே போயிட்டேன், என் பேர்ல தப்பு இல்லை. துவைக்க போற சமயத்துக்கு அங்க ஒரு பிக்ஷு உட்கார்ந்தார், அவர் சன்னியாசி.
நான் தோச்சா தண்ணீர் அவர் பேர்ல படுமே, அபச்சாரமா படப்படுறதே, இவர் நகரட்டும்ங்கிறதுக்காக காத்துன்னேன். அவர் 9:30 தான் போனார். அதனாலதான் என்னால ஒண்ணும் பதிலே சொல்ல முடியல. அதனாலதான் நேரம் எடுத்து உனக்கு வேணா பிக்ஷுவை கூட்டு கேட்டுக்கொண்டோம். சரின்னு அவரை பிடிச்சி எழுதினா ராதா. அவர் திருப்பி திருப்பி கேட்கிறான், யார் காரணம்னால் அவர் இன்னொருத்தர காரணம்னு காட்டியிருந்தா ராஜா அங்க போயிருப்பான். ஆனா அவர் மௌன சன்னியாசி, வாயை திறந்து பேசவே மாட்டார். அவர் பேசாம இருந்தார். ராஜா திருப்பி திருப்பி கேட்டான், அவர்கிட்ட பதில் வரல. இவர் தான் குற்றவாளி, தலையை வெட்டுனுட்டோம். எங்க கதை ஆரம்பிச்சது? கதை எங்க முடிச்சது? ஆரம்பிச்ச கதை எவனோ திருடம் ஒருத்தன் கண்ணக்கோல் வச்சு ஈரச்சவர் கீழே விழுந்தா, அதுக்கு ஒரு பிக்ஷு உட்கார்ந்தாருன்னா அவர் தலையை வாங்கினால், இதுதான் போம் பழியெல்லாம் அமணன் தலையோட போம். போற பழியெல்லாம் அவன் தலையில விடிஞ்சது இல்லையா? பண்ணது ராமன், ஆனா தலையில பழி வாங்கிட்டது கண்ணன். பூனே சிதைய உண்டவில் நேரத்தில் தெரித்தாய் கோவிந்தா. 6 வயசுக்கு இந்த சின்ன விளையாட்டை விளையாடி இருக்கார். அந்த விளையாட்டை மனசுல வச்சுட்டு 25 வயசு வரைக்கும் வச்சுட்டாவும். இப்ப ராமனுக்கு வயசு 25. அப்பதான் யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் கட்டலான்னு தசரதன் பார்த்தார். முடியல. இவள் போய் மொத்தத்தையும் கெடுத்து விட்டாள். ஏன் கெடுத்தாள்னா இதுதான் காரணமா. இல்லைன்னா என்னைக்கோ ராம பட்டாபிஷேகம் நடந்திருக்கும். நடந்தா உபன்யாசகர்கள் அப்படி நீங்க 9 நாள் கூப்பிட மாட்டீங்களே. ராமாயணம்னா நவாகம் நடக்கணும், 9 நாள் வைக்கணும். ஒருவேளை கூனி போய் வரத்தையே ஞாபகப்படுத்தலைன்னால் ராமாயணம் எப்ப முடிஞ்சிடும்? சீதா கல்யாணத்தோட 2ஆம் நாளே முடிஞ்சு போடும். ராமாவதாரம் முதல் நாள், சீதா கல்யாணம் 2ஆம் நாள். அதற்கப்புறம் என்றும் ஆனந்தமாக வாழ்ந்தனர். முடிச்சிருவாளே. நாடகம்லாம் நடக்குச்சு, கீழே சுபம்னு போட்டு உடனே முடிச்சிருவோம். அதை போல இது சுபம்னு அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் இல்லை. நல்ல வேளை நாங்களாமும் சொல்லணும், நீங்களாமும் கேட்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய சரித்திரம் ராமாயணம். 24,000 ஸ்லோகமும் இது ஒண்ணுதான் அவர் பண்ண சேட்டிதம்.